ஜெர்மனியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டின் வீடமைப்பு ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக மாறியிருப்பதாக ஹெசியன் கட்டுமானத்துறையின் தலைவர் தோமஸ் ரெய்மன் எச்சரித்தார். எனினும் இந்த பிரச்சினையை அரசியல்வாதிகள் புறக்கணிப்பதாக அவர் கவலை வெளியிட்டார். 2023ஆம் ஆண்டில் 2,95,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டன. இது நிர்ணயிக்கப்பட்ட 4 லட்சம் என்ற இலக்கை விட மிக குறைவானதாகும். இந்த பற்றாக்குறை வீடமைப்பு திட்டத்திற்கு தேவையான பெறுமதிமிக்க வளங்களை வீணடிப்பதாக தோமஸ் ரெயின் குறிப்பிட்டார். ஜெர்மனியில் குறைந்த வாடகை அல்லது குறைந்த விலையில் கொள்வனவு செய்யக்கூடிய வீடுகளுக்கான தேவை மிக அதிகமாக உள்ளது. இதற்கமைய ஜெர்மனியில் மொத்தமாக 5,50,000 வீடுகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக வீடுகளுக்கான பெறுமதி மற்றும் வாடகை அதிகரித்துள்ளது. இதனால் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் தங்களது வருமானத்தில் 30% அல்லது 40% வீட்டு வாடகைக்காக செலவிடுவதாக கூறப்படுகிறது. இது ஜெர்மன் மக்களிடையே கடுமையாக நிதி அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன.